Hello everyone. In Pleasant Zoology for Bridge course, we are going to see these topics throughout 11th standard. So just you should know the terms and their meanings. First one, binomial and trinominal nomenclature. In 9th standard itself, binomial nomenclature already நீங்கள் வந்து பார்த்துருக்கீங்க ஓகேவா. ஸோ binomial, in the name itself the meaning is there. Two names, every animal has two names. பட் ட்ரைனாமினல் நாமன்க்ளேச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா 3 நேம்ஸ் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இண்டியன் கேட்டு லீச், அப்போ அதில் 3 நேம்ஸ் இருக்குது. லைக்வைஸ் நார்மல் டேர்ம்ஸ் மாதிரி ஜுவாலஜிக்கல் டேர்ம்ஸ்லேயும் 3 நேம்ஸ் வரும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் மியூசியம் அண்ட் ஜுவாலஜிக்கல் பார்க். இதனுடைய டிஃப்ரென்சியேஷன் யூ ஆல்ரெடி நோ. ஜுவாலஜிக்கல் பார்க்ஸ் மீன்ஸ் லிவிங் அனிமல், லிவிங் ஸ்பீஷியஸ் ப்ரெசண்டாக இருக்கிறது. வி கேன் கோ அண்ட் சி. பட் மியூசியம்ன்றது டெட்டான அனிமல்ஸோட பாடிஸை வந்துட்டு ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய பிளேஸ். அண்ட் நெக்ஸ்ட்டு டாக்ஸானமிக் ரிசோர்ஸஸ். ஸோ எலக்ட்ரானிக் வைஸ் அந்த டாக்ஸானமி விச் மீன்ஸ் டிஃப்ரென்சியேஷன் ஆர் கிளாஸிஃபிகேஷன்ஸை எங்கேருந்தெல்லாம் நம்ம அதனுடைய சோர்ஸ் எடுத்து வந்துட்டு நம்மளோட ஸ்டடீஸ்க்கு யூஸ் பண்ணலான்றது. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் லார்வல் ஸ்டேஜஸ் ஆஃப் நான் கார்டேட். யூனோ ஆல்ரெடி கார்டேட் விச் மீன்ஸ் animals which have or which possess backbones, and non-chordate means which doesn't have backbones. ஸோ அதனுடைய larval stages. ஓகே, ஏன்னா பிகாஸ் பேக்போன்ஸ் இல்லாத அனிமல்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி வந்துட்டு ரெப்டைல் கேட்டகரிஸில் தான் இருக்கும். ஸோ அப்போ ரெப்டைல்ஸ்னும் போது யூ கேன் கம் டு நோ ஒரு கேலோட்டீஸோட லார்வல் ஸ்டேஜஸ் எப்படி பிகின் ஆகும், ஃப்ரம் எக் டு ஒரு நார்மல் அனிமலாக எப்படி வந்துட்டு ப்ரொடியூஸ் ஆகும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் கார்டேட் அண்ட் நான் கார்டேட் கம்பேரிசன். Okay, which means the animals which have backbone and which do not possess backbone. இது ரெண்டுத்தோட comparison. And இதனோட intermediate ஒன்று present இருக்கு, notochord, which means backbone like structure, backbone like rod like structure, but backbone கிடையாது. ஸோ இந்த 3 types of backbones பற்றி comparison பண்ண போகிறோம். And next retrogressive metamorphosis. ஓகேவா. ஸோ இந்த மெட்டாமார்ஃபோசிஸ் அப்படின்றது வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, எப்படி வந்துட்டு ஒரு அனிமலோட அடல்ட் ஸ்டேஜ் அண்டு லார்வல் ஸ்டேஜ் டிவைட் ஆகுதுன்னு. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டேட்போலே எடுத்துக்கலாம். டேட்போல் வந்து எப்படி வந்துட்டு ஃப்ராகாக மாறுதுன்ற ப்ராசஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா ரெட்ரோக்ரெசிவ் மெட்டாமார்ஃபோசிஸ். நெக்ஸ்ட் ஒன் நெஃப்ரிடியா டைப்ஸ். ஸோ நெஃப்ரிடியா வந்து பார்த்திங்கன்னா வார்ம்ஸில் ப்ரெசண்டாக இருக்கக்கூடிய எக்ஸ்கிரேட்டரி சிஸ்டம் நம்ம இப்போ பார்த்தோம் ஆல்ரெடி 10th ஸ்டாண்டர்டில், அதாவது லீச் படிக்கும்போது நம்ம வந்துட்டு பார்த்தோம். அண்ட் வேறு என்ன மாதிரியான அனிமல்ஸில் நெஃப்ரிடியா ப்ரெசென்ட் ஆகிருக்கு, அதனுடைய ஸ்ட்ரக்சர் ஃபங்க்ஷன்ஸ் எப்படி வேரி ஆகுது, அதை பற்றியெல்லாம் நம்ம வந்து பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு ஆனட்ரோமஸ் அண்டு கேட்டட்ரோமஸ் மைக்ரேஷன். ஸோ இந்த ஆனட்ரோமஸ் மைக்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ சால்ட் வாட்டரில் ஒரு அனிமல் வந்துட்டு ப்ரெசென்ட் ஆகிருக்கு, அதனோட ஹேபிட்டேட்டே சால்ட் வாட்டர்னு வச்சுக்கோங்க. ஒரு சி அனிமல், ஃபிஷ்ஷே வந்துட்டு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஃபார் சம் டைம் அது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபிஷ் சால்ட் வாட்டர்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ் வாட்டருக்கு மைக்ரேட் ஆக ஸ்டார்ட் ஆகும். தட் இஸ் ஆனட்ரோமஸ் மைக்ரேஷன். அண்ட் நெக்ஸ்ட்டு கேட்டட்ரோமஸ் மைக்ரேஷன்றது ஃப்ரெஷ் வாட்டரில் ப்ரெசண்டாக இருக்கக்கூடிய அனிமல் அகைன் வந்து சால்ட் அதிகமாக இருக்கக்கூடிய வாட்டரில் மைக்ரேட் ஆகிறது, மூவ்மெண்ட் ஆகிறது வந்து பார்த்திங்கன்னா கேட்டட்ரோமஸ் மைக்ரேஷன். அண்டு நெக்ஸ்ட் ஒன் அப்பெண்டைசைட்டிஸ். இந்த லாஸ்ட்டில் வந்து TIS அப்படின்னு ஃபினிஷ் ஆனாலே அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டிசீஸோட நேம். ஓட்டைட்டிஸ், கன்ஜக்டிவிட்டிஸ், அந்த மாதிரி டிசீஸோட நேம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய டைஜஸ்டிவ் சிஸ்டமோட எண்டிங் பாயிண்டில் அப்பெண்டிக்ஸ்னு ஒரு ஸ்மால் ஆர்கன், வெஸ்டிஜியல் ஆர்கன் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அதனுடைய இன்ஃபெக்ஷன் வித் பிளட் அண்டு பஸ், அதுதான் வந்துட்டு அப்பெண்டைசைட்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இன்ஸ்பிரேஷன் அண்ட் எக்ஸ்பிரேஷன். நம்மளுடைய ரெஸ்பிரேட்டரி பாசேஜ் தான் இந்த மாதிரி சொல்கிறாங்க, கேஸ் எக்ஸ்சேஞ்ச் தான் இன்ஸ்பிரேஷன் அண்ட் எக்ஸ்பிரேஷன் சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெஸ்பிரேட்டரி பேசேஜ்னு பார்க்கும்போதே எப்படி அது வந்துட்டு பாடிக்குள்ளே என்ட்ராகுது த்ரூ நாஸ்ட்ரல்ஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஃபேரிங்ஸு, லாரிங்ஸு, பிராங்கைட்டிஸ், ஆல்வியோலி, இந்த மாதிரி நிறைய பாசேஜ் பாத்வே இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஆக்சிஜன் கூட ஆர்பிசிஸை பைண்ட் ஆகிட்டு பாடி ஃபுல்லாக போகுன்றது நம்ம பார்த்தோம். பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா மெட்ஹீமோக்ளோபின் இருக்குது. இந்த ஹீமோக்ளோபினுக்கு என்ன எபிலிட்டி கிடையாதுன்னா, ஆக்சிஜன் வந்துட்டு கேரி பண்ணிட்டு போகிற எபிலிட்டி இதுக்கு வந்துட்டு கிடையாது. ஸோ அதை பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் எஃபெக்ட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு
இது வந்து பார்த்திங்கன்னா இன் ஹியூமன் ரெஸ்பிரேஷன். ஸோ ஹியூமன் வந்து ஈச் அண்ட் எவ்ரி டைம் எக்ஸ்பயர் பண்ணும்போது CO2 அட்மாஸ்பியரில் ரிலீஸ் பண்ணுறதுனால அட்மாஸ்பியரில் என்ன மாதிரியான எஃபெக்ட் வருதுன்றது நம்ம வந்து பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் ஒன் சிஸ்டோல் அண்ட் டயஸ்டோல் ஆஃப் ஹியூமன் ஹார்ட். அதில் வந்துட்டு ரிலாக்ஸேஷன் அண்ட் கான்ட்ராக்ஷன் ஆஃப் ஹார்ட் அதை பற்றி பார்க்குறது தான் சிஸ்டோல் அண்ட் டயஸ்டோல். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் டபுள் சர்க்குலேஷன். ஸோ 10th ஸ்டாண்டர்டில் இப்போ கூட நீங்கள் வந்து டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்க டபுள் சர்க்குலேஷன். இந்த பாடியில் ப்ரெசென்ட் ஆகக்கூடிய ஹோல் பிளட்டுமே 2 times வந்து சர்க்குலேட் ஆகும் வித்தின் அ ஹார்ட் பீட் வித்தவுட் மிக்சிங். அதுதான் நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா டபுள் சர்க்குலேஷன் அப்படின்னு சொல்கிறோம். வித்தவுட் மிக்சிங் ஆஃப் ஆக்சிஜனேட்டட் அண்ட் டீஆக்சிஜனேட்டட் பிளட் ஃபுல்லாக 2 times ஒரு ஹார்ட் பீட்டில் சர்க்குலேட் ஆகிறது தான் டபுள் சர்க்குலேஷன். நெக்ஸ்ட் ஒன் மைக்டூரேஷன், அதாவது ஆக்ஷன் ஆஃப் யூரினேஷன். ஸோ யூரினேஷன் பார்க்கும்போது ப்ராசஸ் ஆஃப் யூரின் எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது, ஃபார்மேஷன் ஆஃப் யூரின் அண்ட் எக்ஸ்க்ரீஷன் ஆஃப் யூரின், அதில் வரக்கூடிய சம் டிசீசஸ் அதை பற்றி பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன் ஹீமோடயாலிசிஸ். ஸோ கிட்னி ஃபெயிலியர் பேஷண்ட்க்கு பண்ணக்கூடிய ஒரு டெஸ்ட்டு. ஸோ டயாலிசிஸ் பாடியில் ப்ரெசென்ட் இருக்கக்கூடிய ஃபுல் பிளட்டுமே வந்து ரிசீவ் பண்ணி அதில் இருக்கக்கூடிய இம்ப்யூரிட்டிஸ் ஃபில்டர் பண்ணுறது தான் ஹீமோடயாலிசிஸ். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் ரிப்கேஜ் போன்ஸ். ஸோ இந்த ரிப்கேஜ் போன்ஸ் பற்றி நீங்கள் இப்போ தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து படிக்க போகிறீங்க. ஸோ நம்மளுடைய ஹார்ட் அண்டு லங்ஸ் எல்லாமே நம்மளுடைய ரிப் கேஜ்குள்ளே ப்ரொடெக்டடாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அந்த ரிப்ஸில் எவ்வளோ போன்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு, அந்த ரிப் கேஜ் தமிழில் வந்து பார்த்திங்கன்னா மார்பு கூடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் எத்தனை போன்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு, மேலில் எப்படி இருக்குது, ஃபீமேல் எப்படி இருக்குது அப்படின்றது நீங்கள் இதில் வந்து நியூவாக படிப்பீங்க. அண்ட் போன் ஃப்ராக்சர் டைப்ஸ். ஓகே, ஸோ போன்ஸ் வந்துட்டு என்ன மாதிரியான ஃப்ராக்சர்ஸ்லாம் இருக்கும், ஒரு ஸ்மால் கிராக்கு, மைல்டு ஃப்ராக்சர், ஆர் இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா போன்ஸே வந்து கட் ஆகிற அளவுக்கு பிக் ஃப்ராக்சர்ஸ், அகைன் அது எப்படி வந்துட்டு ரீஜாயின் ஆகும், இதை பற்றியெல்லாம் நம்ம வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன் சைனாப்டிக் டிரான்ஸ்மிஷன். ஸோ சைனாப்டிக் டிரான்ஸ்மிஷன் நம்ம ஆல்ரெடி 10th ஸ்டாண்டர்டில் வந்து பார்த்திங்கன்னா நியூரான் ஸ்ட்ரக்சர் பார்க்கும்போது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஸோ ஃப்ரம் ஒன் நியூரான் டு அனதர் நியூரான் அந்த இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆகிறது தான் வந்து பார்த்திங்கன்னா சைனாப்டிக் டிரான்ஸ்மிஷன். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் ரிஃப்ளெக்ஸ் ஆர்க்கு அண்டு ஸ்பைனல் கார்டு. ஸோ ஸ்பைனல் கார்டு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பாடிக்கு எல்லா விதமான இன்ஃபர்மேஷன்ஸும் கலெக்ட் பண்ணி பிரெயினுக்கு அந்த இன்ஃபர்மேஷனை சென்ட் பண்ணுறது தான் நம்மளுடைய ஸ்பைனல் கார்டோட மெயின் ஃபங்க்ஷன். அகெயின் பிரெயின் கொடுக்குற ஆர்டரை ரிசீவ் பண்ணி பாடியை வந்து அதை பண்ண வைக்கிறதும் ஸ்பைனல் கார்டோட மெயின் ஃபங்க்ஷன். ஸோ ரிஃப்ளெக்ஸ் ஆர்க்குன்னு எடுத்துக்கிட்டோன்னா, ஸோ ரிஃப்ளெக்ஸ் ஆர்க்கில் என்ன நடக்கும், ஏதாவது பாடியில் வந்து ஒரு சின்ன சேஞ்சஸ் நடக்குது அப்படின்னா அந்த சேஞ்சஸ் எது மூலமாக நடக்கும், ஒன்றில் ஸோ ஒரு ஹெவி விண்ட் வரும்போது ஜஸ்ட் நம்ம அப்படியே வந்துட்டு ஐஸ் வந்து க்ளோஸ் பண்ணுறது, திடீர்னு வந்துட்டு ஒரு டஸ்ட் பார்ட்டிக்கல் நோஸில் த்ரோட்டில் வந்து போனால் ஸ்னீஸ் பண்ணுறது, காஃப் பண்ணுறது, இது எல்லாமே வந்து ரிஃப்ளெக்ஸ் ஆர்க்கு. அது வந்துட்டு வித்தவுட் நம்மளுடைய பிரெயினோட கண்ட்ரோல் இல்லாமல் சம்டைம்ஸ் அது வந்து நடக்கும். ஓகேவா. அண்ட் கண்டிஷனல் அண்ட் அன்கண்டிஷனல் ரிஃப்ளெக்ஸஸ் அதுவும் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ கண்டிஷனல் ரிஃப்ளெக்ஸஸ் பர்பஸாக வந்து பண்ணுறது. அன்கண்டிஷனல் ரிஃப்ளெக்ஸஸ் விச் மீன்ஸ் அது இன்பில்டாக நம்ம பிரெயினில் வந்து ப்ரெசென்ட் ஆயிடுச்சு. ஒரு டைமும் பிரெயின் வந்து அதுக்கு வந்துட்டு ஆர்டர் கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. பை ப்ராக்டிஸ் அதுவே ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். மியூசிக், கீபோர்ட்ஸ் அதெல்லாம் நம்ம எக்ஸாம்பிளாக ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் ஹைப்போகிளைசீமியா அண்ட் ஹைப்பர் கிளைசீமியா. ஸோ கிளைசீமியா அப்படின்றதே வந்து பார்த்திங்கன்னா குளுக்கோஸோட லெவல். ஸோ ஹைப்போனும் போது நம்ம பாடியில் பிளட்டில் எவ்வளோ குளுக்கோஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கணுமோ அதை விட லோயர் லெவல் ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னா ஹைப்போகிளைசீமியா. ஹையர் லெவல் இருக்குன்னா ஹைப்பர் கிளைசீமியா. அப்போ சர்க்குலேட்டிங் பிளட்டில் ப்ரெசென்டாக இருக்கக்கூடிய இந்த குளுக்கோஸோட லெவல், இதை நம்ம ஹார்மோன்ஸ் நம்மளுடைய இன்சுலின் ஹார்மோன் கூட இது வந்து நம்ம கம்பேர் பண்ணலாம். ஸோ இப்போ இன்சுலின் ஹார்மோன் ப்ராப்பராக செக்ரீட் ஆகலைன்னா இந்த ஹைப்போ அண்ட் ஹைப்பர் எப்படி வந்து சேஞ்சஸ் நடக்குதுன்றதை பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் ஹைப்போதாலமிக் ஹார்மோன்ஸ். ஆல்ரெடி வேணும் நம்மளோட ஹைப்போதாலமஸில் வந்து பார்த்திங்கன்னா ஆன்டீரியர் லோப், போஸ்டீரியர் லோப்னு 2 லோப்ஸ் இருக்குது. ஈச் லோப் செக்ரீட்டிங் மெனி ஹார்மோன்ஸ். ஸோ ஆன்டீரியர் என்ன மாதிரியான ஹார்மோன் ப்ரொடியூஸ் ஆகுது, அதனுடைய பாடி ஃபங்க்ஷன்ஸ் என்ன, அண்ட் போஸ்டீரியரில் எந்த மாதிரியான ஹார்மோன்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது, அது நம்மளுடைய பாடியில் என்ன மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ் பண்ணுது, இது எல்லாமே தான் நம்ம 11th ஸ்டாண்டர்ட் ஜுவாலஜியில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஆஸ் அ டேர்ம்ஸ் அண்ட் மீனிங்ஸை நம்ம இதில் வந்து பார்த்துருக்கோம். தேங்க்யூ ஆல்.